புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பணி செய்யாமல் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதாக முதலமைச்சர் ரங்கசாமி கடுமையாக சாடியுள்ளார். கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வாங்குவது தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் தேசிய துப்புரவு தொழிலாளர்கள் நிதி மேம்பாட்டுக் கழகம் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமிடும் நிகழ்வு புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது பணியை முறையாக செய்வதில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்தார். பணியை செய்யாமல் மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் வரை 100 கோடி ரூபாய் செலவு செய்து இயந்திரங்களை வாங்கினாலும் அவை வீணானது என்றும் அவர் குறிப்பிட்டார். பெருமழையை எதிர்கொள்வது உள்ளிட்ட பணிகளை உடனுக்குடன் செய்து முடிப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அவங்க வேலை அவங்க செய்யணும். துப்புரவு பணியாளர் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஹோல்டிங் விட்டாங்க, அந்த நிறுவனங்கள் செய்யணும். அந்த நிறுவனம் சரியா செய்யறது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வேலை, அதே நம்ம சரியா செய்ய மாட்டாங்க. நாம சரியா செய்யணும், அவங்ககிட்ட வேலை வாங்க முடியும், கோடிக்கணக்கில் ரூபா கொடுக்குறோம். ஆனா சரியா விதத்தை பார்க்கறது நம்ம வேலை. ஆனா அது பார்க்கறோமா? அது இனிமேலாவது அது மாதிரி இல்லாமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம், கருத்து. அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும்.